பாஷா கான் சாகச பயணங்கள் பாகம் 1. மர்ம குகையின் இரகசியம். பாஷா கான் ஒரு சாதாரண கிராமத்து இளைஞன் இல்லை. அவனுக்கு எப்போதும் மர்மங்கள், புதிர்கள், மறைந்த உலகங்கள் பற்றி பேரார்வம். ஒரு நாள் கடல் அலை அவனை ஒரு தெரியாத தீவுக்கு கொண்டு சென்றது. அங்குதான் அந்த மர்ம குகை. குகையின் வாயிலில் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்துக்கள் அவனது இதயத்தை துடிக்க வைத்தன. உண்மையான நம்பிக்கையோடு உள்ளே வரும் ஒருவருக்கே இங்கு இருக்கும் இரகசியம் திறக்கும். குகைக்குள் அடியெடுத்து வைத்தவுடன் இருள் முழுவதும் பாய்ந்தது. பாஷா கான் பிஸ்மில்லாஹ் என்று சொன்னவுடன் சுவர்கள் மின்னல் போல ஒளிர்ந்தன. உள்ளே ஒவ்வொரு அடியிலும் சவால்கள், சிக்கலான மாயவலைகள், வெப்பம் பறக்கும் அக்னி ஆறு ஆகியவற்றை கடந்த பிறகு கடைசியாக உயிர் பெற்ற காவலர் சிலை அவனை நோக்கி முழங்கியது. உன் மிகப்பெரிய பலம் என்ன? அதற்கு பாஷா கான் தன் கைகளை இருக்க பிடித்துக்கொண்டு தன்னம்பிக்கையுடன் சொன்னான், என் பலம் என்னவென்றால் அல்லாஹ்வின் மீது வைத்துள்ள நம்பிக்கை. அந்த சிலை சிதறி விழுந்தது. அதன் பின்னால் ஒளிர்ந்தது ஒரு பழைய மாணிக்க. அந்த பெட்டியில் இருந்தது தங்கம், வெள்ளி மட்டும் ஆல்ஸ், ஒரு மர்ம வரைபடம். அந்த வரைபடத்தில் உலகின் பல இடங்களில் மர்மச் சின்னங்கள், பாலைவனம், பனிமலை, கடலடித்தளம் குறிக்கப்பட்டிருந்தது. பாஷா கான் தன் மனதில் நினைத்தான், இதுதான் என் வாழ்க்கையின் உண்மையான சாகசத்தின் துவக்கம். அவனது கண்களில் ஜொலித்தது பயம் இல்லை, த்ரில், ஆர்வம், தைரியம். பாஷா கான் அந்த வரைபடத்தை விரிக்கிறான். அதில் உள்ள சின்னங்கள் அவனுக்கு புதிய எண்ணங்களை தருகின்றன. அவன் விடுவிக்கும் பயணத்தின் தீவிரம் அவனை முன் செலுத்துகிறது. மற்றவர்கள் திரும்பி பார்த்தாலும் அவன் ஒரேயே வழிதோன்றாக இருக்கின்றான். பாஷா கான் சாகச பயணங்கள் பாகம் 2. பாலைவன நகரத்தின் புதிர் மர்ம குகையில் கிடைத்த வரைபடத்தின் முதல் சின்னம். அரேபிய பாலைவனத்தின் நடுவே மறைந்து கிடக்கும் ஒரு பழைய நகரம். பாஷா கான் ஒட்டக காப்பாளர்களுடன் பயணம் தொடங்கினான். பகலில் எரியும் வெப்பம், இரவில் கடும் குளிர். மணற்புயல்கள் அவனை தள்ளிச் சென்ற போதும் அவன் மனதில் ஒரு சிந்தனை, நான் விடாமல் போனால் அடுத்த இரகசியம் நிச்சயம் வெளிப்படும். ஒரு இரவு மணல் சூறாவளி அடித்தபோது மணல் மேடுகள் இடிந்து மறைந்திருந்த கல்வாயில் ஒன்று தெரிந்தது. பாஷா கான் தனது கை விளக்கை ஏற்றி உள்ளே சென்றான். அது ஒரு மரணமடைந்த நகரம் போலிருந்தது. காலியாகிய வீடுகள், இடிந்த கோபுரங்கள், ஆனால் சுவர்களில் இன்னும் ஒளிரும் எழுத்துக்கள். நகரின் நடுவே ஒரு பெரிய கல் சிலை இருந்தது. அதன் அடியில் புதிர் ஒன்று பொறிக்கப்பட்டிருந்து, உண்மை தேடும் நபருக்கே நான் வழி தருவேன். 3 கதவுகள் உண்டு. ஒன்று வாழ்வின் பாதை, மற்றொன்று மாயையின் பாதை, கடைசி மரணத்தின் பாதை. உனது இதயம் தேர்வு செய்யும் கதவை திற. 3 பெரிய கதவுகள் அவனை சூழ்ந்திருந்த. முதல் கதவு தங்கம், வைரம் செதுக்கியது. 2வது கதவு எளிய கல். 3வது கதவு இருள் மூடிய இரும்பு கதவு. பாஷா கான் சில நிமிடம் யோசித்தான். அழகு காட்டும் கதவு, மோசம் தரும். இருள் கொண்ட கதவு, அழிவை தரும். சாதாரணமான கதவுதான், உண்மைக்கு வழி. அவன் தைரியமாக 2வது கல் கதவை திறந்தான். அந்த கணத்தில் தரையில் அதிர்ச்சி, நகரம் முழுவதும் ஒளிர்ந்தது. சிலையின் கண்கள் திறந்து ஒரு குரல் முழங்கியது, நீ உண்மையை தேர்ந்தெடுத்தாய். உனக்கே அடுத்த சின்னத்தின் வழி தெரியும். கல்லிலிருந்து ஒரு பனிச்சிகர மலையின் வரைபடம் ஒளிர்ந்து வந்தது. பாஷா கான் சாகசம் இப்போது ஹிமாலயாவின் ஆவி கோயிலுக்கு நகர்கிறது. பாஷா கான் சாகச பயணங்கள் பாகம் 3. பனிச்சிகர மலையின் ஆவி. பாலைவன நகரத்தின் புதிரை தீர்த்தவுடன் பாஷா கான் கையில் கிடைத்த வரைபடம் அவனை அடுத்த சாகசத்திற்கு அழைத்துச் சென்றது. ஹிமாலயாவின் பனிச்சிகர மலைகள். அவன் பனிச்சிகரத்தை அடைந்தபோது காற்று கத்தினது போல ஓசை எழுந்தது. கடுமையான குளிர் அவனை எலும்புக்குள் உறைய வைத்தது. அவனது மூச்சு பனியாக மாறியது. மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த போது பனி அடுக்கின் கீழ் ஒளிரும் சின்னம் தெரிந்தது. அதை அவன் கைகளால் தூக்கியவுடன் தரை உடைந்து அவன் ஒரு பனிக்கோயிலுக்குள் விழுந்தான். கோயிலின் உள்ளே பனிக்கோயில் முழுவதும் அமானுஷ்யமான அமைதியுடன் இருந்தது. சுவர்கள் நீலமணியால் மின்னின. அதன் நடுவே ஒரு பெரிய பனிச்சிலை நின்றது. அந்த சிலையின் கண்களில் ஒளி பாய்ந்து மெல்ல அதில் உயிர் வந்தது. ஒரு ஆழமான குரல் முழங்கியது, நான் இந்த மலையின் காவலன். சத்தியம் பேசும் ஒருவனுக்கே வழி திறக்கும். பொய் சொன்னால் இந்த பனிக்கல்லறை உன் நிரந்தர சிறை. பாஷா கான் சற்றே நடுங்கினான். அந்த ஆவி 3 கேள்விகள் கேட்கப் போவதாக கேள்வி 1, உன் இதயத்தின் ஆழத்தில் நீ விரும்புவது என்ன? பாஷா கான் கண்களை மூடிக்கொண்டு சொன்னான், நான் புகழையும் செல்வத்தையும் அல்ல, உண்மையை மறைந்திருக்கும் இரகசியத்தை கண்டுபிடிக்க விரும்புகிறேன். பனிச்சிலை ஒளிர்ந்தது. கேள்வி 2, நீ பயம் கொண்டிருக்கிறாயா? பாஷா கான் மூச்சை இழுத்து கண்களில் நேரடியாக பார்த்து சொன்னான், ஆம், பயம் இருக்கிறது. ஆனால் அந்த பயத்தை விட என் நம்பிக்கை பெரியது. பனிச்சிலை சிறிது புன்னகை போல ஒளிர்ந்தது. கேள்வி 3, உன் உயிரையே தியாகம் செய்ய வேண்டிய தருணம் வந்தால் நீ தயாரா? பாஷா கான் நெஞ்சு துடித்தது. சில நொடிகள் மௌனம். பிறகு உறுதியுடன், என் உயிரும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். அவர் விரும்பினால் தியாகம் செய்வேன். அந்த கணத்தில் பனிச்சிலை சிதறி விழுந்தது.
அதன் உள்ளே ஒளிர்ந்த ஒரு முத்து போன்ற கல் வெளிப்பட்டது. அது ஒரு சாதாரண கல் இல்ல. அதை தொட்டவுடன் பாஷா கான் கண்களுக்கு முன் கடலின் அடித்தளத்தில் இருக்கும் ஒரு மர்ம இராச்சியத்தின் காட்சி தோன்றி. பாஷா கான் சாகச பயணங்கள் பாகம் 4. கடலின் அடித்தள இராச்சியம். பனிச்சிகர மலையின் ஆவியிடமிருந்து கிடைத்த முத்துக்கல் ஒரு திசையை காட்டியது. அது நேராக கடலின் நடுவே மனிதர்கள் சென்றடைய முடியாத ஆழத்தை சுட்டிக்காட்டியது. பாஷா கான் ஒரு பழைய மீனவர் படகில் புறப்பட்டான். அவனது இதயம் துடிக்க, காற்று கர்ஜிக்க, கடல் அலைகள் அவனை சவால் செய்தன. பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி அவன் நீருக்குள் மூழ்கினான். ஆனால் அந்த முத்துக்கள் அவனது கையில் இருந்ததால் அவனுக்கு காற்றைப் போல சுவாசிக்க முடிந்தது. கடல் அடியில் அவன் கண்ட காட்சி அவனை மூச்சை நிறுத்த வைத்தது. ஒளிரும் பவளக் குகைகள், பச்சை நீல நிற மின்மினி மீன்கள், சிதறிய கப்பல்கள், பழைய செல்வங்கள், மாயமாக அசைந்தாடும் கடல் கன்னிகள். அவர்களில் ஒருத்தி பாஷா கான் அருகில் வந்து சொன்னாள், நீ தேடுகிற இராச்சியம் இதுவே. ஆனால் கவனம், உனது மிகப்பெரிய எதிரி இங்கே பேராசைதான். நீ பேராசைக்குள்ளானால் இந்த கடல் உன்னை விழுங்கிவிடும். பாஷா கான் மனதில் சத்தியமாக நினைத்தான், எனக்கு செல்வம் வேண்டாம், உண்மையே வேண்டும். கடலின் அடியில் பாறைகளால் மூடப்பட்டிருந்த ஒரு பெரிய வாயில் இருந்தது. அது திறந்தவுடனே ஒளிரும் கடலடி திருக்கோயில் தெரிந்தது. அங்கே தங்க குவியல்கள், வைரங்கள், மாணிக்கங்கள் எல்லாம் குவிந்திருந்தன. ஆனால் நடுவே ஒளியுடன் ஒளிரும் ஒரு வெள்ளி சங்கு இருந்தது. அந்த சங்குதான் அடுத்த சாகசத்தின் திறவுகோல். பாஷா கான் அந்த சங்கைக்கு நெருங்க முயன்றபோது அந்த கோவில் நடுங்கத் தொடங்கியது. தங்க குவியல்களில் இருந்து நிழல் உருவங்கள் எழுந்தன. அவை குரலிட்டன, செல்வத்தை விரும்பு, எங்களை எடுத்துக்கொள், உனக்கு அதிகாரம் வல்லமை தருவோம். பாஷா கான் கண்களுக்கு முன் 1000 பொக்கிஷங்கள் பளபளத்தன. அவன் ஒரு நொடிக்கு கவரப்பட்டான். ஆனால் உடனே கடல் கன்னியின் வார்த்தை அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அவன் முழக்கினான், நான் உண்மைக்காக வந்தவன், செல்வத்திற்காக அல்ல. அந்த கணத்தில் நிழல் உருவங்கள் பனிமூட்டம் போல கரைந்தன. பாஷா கான் சங்கு நோக்கி சென்றான். அதை எடுத்தவுடனே கடல் முழுவதும் ஒளிர்ந்தது. சங்கு ஒரு மர்மக் குரலில் சொன்னது, உன் இறுதி சோதனை ஒளியின் கோயிலில் காத்திருக்கிறது. பாஷா கான் ஒளி மிக்க வெள்ளி சங்குடன் கடலின் மேற்பது. பாஷா கான் கையில் இருந்த வெள்ளிச் சங்கு தானாகவே ஒளித்தது. அந்த ஒளியோடு வானம் பிளந்தது போல ஒளிக்கதிர்கள் விழுந்தன. அந்த கதிர்கள் அவனை உலகின் எல்லையை தாண்டி அறியாத ஒரு நிலத்திற்கு கொண்டு சென்றன. அங்கு பனி இல்லை, மணலும் இல்லை, கடலும் இல்லை. முழுவதும் ஒளியாலான ஒரு மர்மக் கோயில் மட்டும் இருந்தது. கோயிலின் வாயிலில் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்துக்கள் அவன் இதயத்தை துடிக்க வைத்தன. இங்கே உனக்கு கிடுக்கும் சோதனை, செல்வத்திற்கும் புகழிற்கும் மேலான ஒன்று. உன் உயிரைச் சோதிக்கும் இது சத்தியம். அவன் உள்ளே நுழைந்தவுடன் சுவர்கள் முழுவதும் ஒளிர்ந்தன. ஆனால் ஒளியின் நடுவே கருமை சூழ்ந்த ஒரு உருவம் எழுந்தது. அந்த கருமை சூழ்ந்த உருவம் மௌனமாக ஒரு சோதனை ஏற்படுத்தியது. பாஷா கான் அதனை எதிர்கொள்வது அற்புதமான பயணத்தின் தொடக்கம் என்று உணர்ந்தான். அவன் இதயத்தில் உறுதியுடனும் சந்தேகத்துடனும் நிறைந்திருந்தான். அந்த உருவம் தன்னுடைய ஆத்மாவின் அடிப்படைகளை சோதிக்க தயாராக இருந்தது. அந்த மறுவழி உருவம் தனது கையை பாஷா கானுக்கு நீட்டுகிறதோடு ஒளியின் மேல் ஒரு குழப்பமான அடிமை உருவாகின்றது. பாஷா கான் அதனை எதிர்கொண்டு தனது எளிய மனதை சோதிக்க நேயாக்கி முன்னேறுகிறான். அவன் முகத்தில் உறுதி மற்றும் போராட்டம் நிறைந்துள்ளது. அது அவனின் நிழல் போல இருந்தது. அது குரல் கொடுத்தது, நான் உன் பேராசை, நான் உன் பயம், நான் உன் கோபம். நீ என்னை வெல்ல முடியாது, ஏனெனில் நான் உனது இதயத்திலேயே வசிக்கிறேன். அவன் கைகளை இறுக்கப் பிடித்தான். அவன் போராடத் தொடங்கினான். ஆனால் எத்தனை அடித்தாலும் அந்த நிழல் மீண்டும் மீண்டும் எழுந்தது. அவன் மூச்சு திணறியது. அவன் முழங்கினான், என்னால் தனியாக போராட முடியாது, அல்லாஹ்வின் உதவியால் தான் முடியும். அவன் முழு மனத்துடன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்னவுடன் ஒளிக்கதிர்கள் பாய்ந்து அந்த இருள் நிழல் சிதறி மறைந்தது. ஒளியின் கதிர்கள் ஒன்றிணைந்து ஒரு குரல் எழுந்தது, அன்புக்குரியவனே, நீ சோதனைகளையெல்லாம் கடந்து வந்தாய். நீ உண்மையை தேர்ந்தெடுத்தாய். உன் நம்பிக்கை உன்னை வென்றவனாக ஆக்கியது. இப்போது உனக்கு கிடைக்கும் செல்வம் தங்கம் அல்ல. உனது இதயத்தில் நிலையான ஈமான், நம்பிக்கைதான் உண்மையான பொக்கிஷம். அந்த குரலுடன் ஒளிமிகுந்த உருவம் ஒளிர்ந்து வானில் கரைந்தது. பாஷா கான் தனது கிராமத்து வீட்டில் விழித்துக் கொண்டான். அவனது கையில் எந்த மாணிக்கமும் தங்கமும் இல்லை. ஆனால் அவனது முகத்தில் ஒளி இருந்தது. அவனது இதயத்தில் ஒரே நம்பிக்கை, ஈமானுடையவனாக வாழ்வது, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது, சாலியான நல்ல அமல்கள் செய்து இறைவனை அடைய வேண்டும். அல்லாஹ்வின் வழியில் நடந்தால் அதுவே உலகின் மிகப்பெரிய சாகசம் என உணர்வு. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய வீடியோ வரும்போது உடனே தெரிஞ்சிக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க.